சார் இங்கே தான் ஒரு தெளிவு ஒன்று வேணும் சார். அந்த 6 பெண்கள் முருகனை வளர்த்தாருன்னு சொன்னீங்களே, 6 பேருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள்னு சொல்கிறாங்க. முருகனோட உண்மையான அம்மா பேர் நீங்கள் கிருத்திகா அப்படின்னு சொல்லி, அதாவது கிருத்திகை நம்ம ஒரு வாட்டி நம்ம இங்கே விசேஷமாக பார்த்துட்ருக்கோன்றீங்க. தமிழ் மாதங்களே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம்னு ஒன்று இருக்குது சார். கிருத்திகா, கார்த்திகை பெண்கள் மூணுத்துக்கு என்ன தொடர்பு இருக்கா? கிருத்திகா வேற, கிருத்திகா அவங்க அம்மா. அது நட்சத்திர பிரகாரம் அவங்க மதரு, முருகனுடைய மதரு. மாதம் நம்ம கிருத்திகை கொண்டாடுறது வந்து முருகன் உருவாக்குனது. முருகன் என்ன உருவாக்குனார்னா, மீனாட்சி தான் வந்து ஃபேமஸான ஒரு அம்மா, வளர்ப்பு அம்மா, ராணி. அதனால வந்து அந்த ஒரிஜினலாக எங்கே பிறந்தாங்கன்றதை மறைச்சிட்டாங்க அவங்க. பின்னாடி மீனாட்சிக்கு இறந்து, சிவன் இறந்து, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வாழ்ந்தார்ல முருகர். அவருக்கு மனசுக்குள்ளே என்ன உறுத்துதுன்னா, இந்த பெத்து கொடுத்துட்டு ஒரு தாய் போனாங்கல்ல, எங்கே கர்நாடகாவில் கொக்கையில் கொடுத்துட்டு, இந்த குழந்தை உங்களுது, இனிமேல் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஒரு வாடகை தாய் தான் அப்படின்னுட்டு தியாகம் பண்ணிட்டு போனாங்களே, அவங்க மனசு என்னவாக இருக்கும்? நம்ம பையனை ஒருத்தனை பெற்று கொடுத்துட்டோம், அவன் ஃபேமஸ் ஆகிட்டான், மதுரைக்கு ராஜாவாகிட்டான், உலகத்துக்கு ராஜாவாகிட்டான், உலகம் பூரா சுற்றி வந்தான், எல்லாம் முருகன்னா பெரிய கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க. ஆனால் நாம் போய் நான் தாண்டா அவங்க அம்மானு சொல்கிற வாய்ப்பு நமக்கும் இல்லை, அவன் அம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருப்பான்ல, அந்த அம்மாவுக்கு அந்த ஏக்கம் இருக்கும்ல. ஆனால் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குன்னா, வாழ்நாள் முழுக்க சத்தியமாக நான் வந்து சிவனும் மீனாட்சியும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த குழந்தை என்னதுன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு தான் ஒப்பந்தம். அது சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டனால அந்த அம்மாவும் அந்த இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு அது வந்து வடநாட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு குஜராத் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன்ற பேர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே முருகனை கார்த்திகேயன் தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா அங்கே தான் போய் ரொம்ப நாள் செட்டில் ஆகி அங்கே தான் இருந்தது. கிருத்திகாவோட மகன் கார்த்திகேயன் அந்த ப்ரொனவுன்ஸ் அந்த அங்கே இருந்தது அது அங்கே. ஆனால் இந்த அம்மா இந்த முருகருக்கு இதே உருத்தில் இருந்தது. அந்த அம்மாவுக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு முருகனை பார்க்க மாட்டோமா, பார்த்தா சத்தியம் பண்ணி கொடுத்து தப்பாக போயிடும். பார்த்தா யாரா காலி கேட்பாங்களா, ஏப்பா நீ யாரு, ஏன் முருகனை பார்த்து அடலை, ஏன் கட்டி பிடிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, அப்போ மீனாட்சி யாரு? ஓ அப்போ அந்த 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 அரசு அந்த உரிமை போயிடும், அந்த என்ன சொல்றதுன்னா அந்த சீக்ரெட் போயிடும். ராயல் சீக்ரெட்னு சொல்லுவாங்களே, ராஜ ரகசியத்தை பாதுகாக்க தான் அந்த அம்மா அப்படியே சைலண்டாக போயிடுச்சு. ஆனால் சிவனை இறந்து மீனாட்சியும் மறைஞ்சு முருகன் சின்ன வயசுலேயே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார்ல, அப்போ இருக்கும்போது அவர் மனசுக்குள்ளே என்ன உருவாகுதுன்னா, சத்தியம் பண்ணாங்க வரமாட்டேன்னு சொல்ல, குழந்தைய கொடுத்துட்டேன், இனிமேல் உங்கள் குழந்தை உரிமை கொண்டாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ 2 பேருமே இல்லை சத்தியம் பண்ணி கொடுத்தா அவங்க 2 பேரும், நீ வா அப்படின்னு அவங்கள வர வைக்கிறாரு. அம்மா கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிக்க தான் இவர் தான் ராஜா வச்சா சொன்ன கூப்பிட்டு வர போகிறாங்க. வர வச்சு பொதுமக்கள் மத்தியில் இவங்க தான் எனக்கு பெற்று குழந்தையா கையில் கொடுத்தவங்க, நான் இவ்வளோ நாளாக மீனாட்சி பையன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது அரசியல், பாலிட்டிக்ஸ். அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி சிவனுக்கிட்ட நீ குழந்தைய நீ கொடுத்த, அவர் எடுத்து வளர்த்தார், மீனாட்சியை வளர்த்தாங்க, உண்மையிலேயே நான் பெரிய ஆளாக தான் ஆனேன், ஆனால் அவன் பிளட்டு நான், அவங்க வளர்த்தது அவங்க எல்லாம், பட் ஒன்றைக்கும் நான் மறக்க முடியாது, அவங்களையும் நான் மறக்க முடியாது. அதனால் நீ என்ன பண்ணுன்னு, சிவன் மறைஞ்ச இடம் தான் வந்து திருவண்ணாமலை. மறைஞ்ச இடம் சிவன் வந்து முக்தி அடைஞ்ச இடம், ஜீவசமாதி அடைஞ்ச இடம் தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் வர அவர் ஜீவசமாதி அடைகிறார். அந்த ஜீவசமாதி அடைஞ்ச உடனே அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் 6 பெண்கள் வந்து கார்த்திகை பெண்கள். இது விலகேற்றுறது. முருகனை வளர்த்த அதே பெண்களா தெரியல, இருக்கலாம் 6 பெண்கள். அந்த கார்த்திகை பெண்கள்னு ஒரு குரூப்பு, அதில் இந்த அம்மா தலைமையில். அப்போனா கார்த்திகை பெண்கள் தனியாக ஒரு கம்யூனிட்டி இருந்திருக்கு, ஒரு கம்யூனிட்டி, ஒரு கூட்டம். அவங்களோட வேலை அப்போ என்ன சார்? அவங்க என்னென்னா சிவபெருமானுடைய அந்த ஜீவசமாதிக்கு விளக்கேற்றி பணிவிடைய செய்கிறது. அவர் தினம் விளக்கேற்றுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து இறந்த உடனே அவர் என்ன வீட்டில் இல்லை பண்ணாங்க, அவங்க அம்மா இறந்த உடனே மாதந்தோறும் அவங்கள எல்லாரும் நினைக்கணுன்றதுக்காக அந்த தான் கீர்த்தகை அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. சிவனுக்கு கொண்டாடுவாங்க எல்லாரும், ஆனால் நம்ம அம்மாவுக்கு நாம தானே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பிற்காலத்து, அதாவது வாழும்போது அம்மாவை நம்ம கவனிக்க முடியல, யார் பெத்த அம்மாவை, வளர்த்த அம்மா தான் கவனிக்க முடிஞ்சது. 108 இடத்துல கோயில் கட்டினார் யாரு? மீனாட்சி. சக்தி பீடங்கள். சிவனுக்கு வந்து 1008 இடத்துல கட்டினார் கோயில். அவர் மனசுக்குள்ள என்ன உறுத்துதுன்னா,
நம்ம பெத்த அப்பாவுக்கு 1008 கட்டுறோம் நான் இருக்கு, வளர்த்த அம்மாவுக்கு 108 இடத்துல கோயில் கட்டுறோம். ஆனால் யார் உண்மையிலேயே பெத்தாங்கள தாய், ஒரிஜினல் தாய், அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையன்றதுக்காக தான் கூட்டின்னு வந்து மாதந்தோறும் கிருத்திகைன்ற ஒரு எண்ணெய் கொண்டாடுறத வச்சு அவர் வந்து பண்ணியிருக்காரு. இவ்வளோ பண்ணவர் ஒரு கோயில் கட்டியிருக்கல அவங்களுக்கு, ஏன் கட்டல? யார்? அம்மாக்காக ஒரு கோயிலை முருகப்பெருமன் கட்டியிருக்கல, ஏன் கட்டல? அது என்ன பண்ணுறாருன்னா அதில் இருக்குது, அதில் ஒன்று என்ன இருக்குன்னா இந்த கன்னிமார் வழிபாடுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? 7 கன்னிமார் வழிபாடு இல்லையா? அந்த 7 கன்னிமார் வழிபாடு அவர் தான் கொண்டு வரார், முருகன் கொண்டு வரார். அதுக்கு முன்ன வரைக்கும் 7 கன்னிமார் வழிபாடு இருக்காது. அந்த முருகன் கோயில் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் 7 கன்னிமார் வழிபாடு இருக்கும். அந்த வழிபாடை எது கொண்டு வராருன்னா முருகன் வந்து கொஞ்சம் பொது உடைமைவாதி மாதிரி நன்றி உள்ளவர். அவர் யார் யாருக்கும் மீனாட்சிக்கும் ஒரு கோயிலுக்கு அது ஒரு வழிபாடு வச்சுக்கோ, பெத்தம்மா கிருத்திகாவுக்கும் ஒன்று வச்சுக்கோங்க, பிரம்மாவனுடைய மனைவிக்கும் ஒன்று, லட்சுமிக்கும் ஒன்று உண்டு, இது இவங்களுக்கு இந்த திருமால் மனைவி லட்சுமிக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, பிரம்மாவனுடைய மனைவி இருக்காங்க சரஸ்வதிக்கும் உண்டு. இப்படி 7 கன்னிகள் இருக்காங்களே, 7 விஐபி லேடிஸ், அந்த 7 லேடிஸுக்கு கோயில் கட்டினார் அவர். அதில் அம்மாவும் ஒருத்தல சப்த கன்னிகள், சப்த கன்னிகள் அவங்க. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் போனால் கூட அங்கே இருக்க கோயில்களையும் பார்க்க, மருதமலை கோயிலில் கூட அடிவாரத்துக்கு கீழே பார்க்க முடியாது கூட கோயில். இதில் பார்த்தீங்கன்னா பிராமின்னு ஒரு பேர் இருக்கும், சப்த கன்னிகளில் பிராமி இருக்கும், லட்சுமி இருக்கும், அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொஞ்சம் முன்ன பின்ன மாதிரி இருக்கும். சில ஊரில் வந்து துர்கான் இருக்கும், சில டைமில் மீனாட்சின்னு இருக்கும், மீனாட்சின்னு இருக்காது துர்கான் இருக்கும், இப்படி ஒவ்வொரு பேரில் இருக்கும். சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஆனால் அந்த 7 பெண்களில் அம்மாவும் ஒருத்தருக்காங்க. ஓகே, இன்னொரு டவுட்டு சார், இப்போ கன்னி அப்படின்னா அவங்க குழந்தை பெற்றுக்காதவங்க அர்த்தம். ஆமாம், அதை எந்த விஷயம்லாம் பண்ணாமல் தாம்பத்தியம் இல்லாமல் குழந்தை பெற்றுக்காதவங்க அர்த்தம். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த 7 பேர் இருக்கீங்களே, அவங்களாம் பார்க்குறப்ப குழந்தை ஈன்றவங்கள தான் இருக்காங்க, கிருத்திகாவை சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் எதுக்காக கன்னிமார்கள்ன்ற வார்த்தை உள்ள வரணும், சப்த கன்னின்னு சொல்லிட்டு? அது 2 மீனிங் இருந்திருக்காரு. இந்த குழந்தைய வளர்த்த போது வந்தவங்க வந்து அவங்க கூட செவிலி கல்யாணம் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தைய வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பக்குவங்களா தான் வளர்த்துருப்பாங்க. கன்னின்ற நேம் வந்து காமனா அப்பா மதர்ன்ற ஃபீலிங்கில் இருந்திருக்கும். ஓகே, மதர்ன்னு சொல்கிறாங்களா, கன்னிஸ்தரின்றாங்களே, கன்னி மாதான்னு சொல்கிறது கூட கிட்டத்தட்ட மதர், ஒரு மதர், ஸ்டெப் மதர், இல்லைன்னா அந்த மாதிரி தான் ஒரு கணக்கு. ஓகே, அந்த காமனாக தான் அந்த வார்த்தை யூஸ் ஆகிருக்கு. சரி, இப்படி முருகன் வந்து அந்த சுப்பிரமணியான்ற பிறந்த இடம் வந்து பப்ளிசிட்டி ஆகாமல் போயிடுச்சு. காரணம் ஒன்று, தமிழ்நாட்டிலேருந்து அது விலகி இருக்குது அந்த மாவட்டம், இது கர்நாடகா பக்கம் போயிடுச்சு. அது கர்நாடகாவில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடு பண்ணிக்கிட்டாங்க. இந்த அது எதுவும் சுப்பிரமணியா வந்து வெளியில் வரல. ஆனால் அந்த கோயிலில் கூட்டம் அதிகம், மொட்டை அடிக்கிறவங்க ஏகப்பட்டது இருக்குது. இன்னி வரைக்கும் அது ஒரு பெரிய லெவலுக்கு இருக்குது. அது அந்த 6 படை வீடுல வந்து அதில் மென்ஷன் பண்ணாததுனால என்ன ஆகிப்போச்சு, நம்ம ஜனங்களுக்கு ஒரு புத்தி இருக்குது. ஒரு ஆள் வந்து சூப்பராக இருக்குது ஒரு படம்னு சொல்லிட்டான்னா 1,00,000 பேர் போய் அந்த படத்தை பார்ப்பான். இவனுக்காக வந்து இதுவெல்லாம் பார்த்து விமர்சனம்லாம் பார்த்து இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் நல்லா இருக்குலாம் பார்க்க தெரியல. நீ சொல்லிட்டீங்கன்னா ஒரு 10 பேர் போய் பார்ப்பான், நான் சொன்னால் 10, இப்படி தான். அந்த மாதிரி இந்த 6 படை வீடுன்னு புக்கில் எழுதிவிட்டாங்களே, இந்த 6 மட்டுமே திருப்பி பார்க்குறான ஒழிய இந்த 6 இல்லாமல் 60 முருகன் கோயில் இருக்கும், அது போகிறதில்லை. இவன் இதோட முக்கியமான கோயில் கூட இருக்கும், அந்த புக்கில் மென்ஷன் பண்ணாதான் போய் பார்ப்பான். அந்த பழக்கத்தில் இதை விட்டுட்டான், சுப்பிரமணியாவை விட்டுட்டாங்க.